தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோபாலசமுத்திரம்ங்கிற பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார். இவருக்கு வயது 38. இவருடைய மனைவி நித்யா. இவங்களுக்கு 35 வயசு ஆகுது. இவங்க 2 பேருமே அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோல வேலை பார்த்திருக்காங்க. வேலை பார்த்துட்டு 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே குழந்தைங்க 3 குழந்தைங்க. இதுல முதல் 2 பெண் குழந்தைகளும், ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. முதல் குழந்தை 6ஆம் வகுப்பு படிக்குது. 2வது குழந்தை வந்து 3ஆம் வகுப்பு படிக்குது. பையன் வந்து 5 வயசு ஆகுது. இந்த நேரத்துல இவங்க 2 பேருமே குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமீப காலமா இவங்களுக்கு Facebookல அதாவது சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஆர்வம் அதிகமாகி நித்யா வந்து Facebook மூலமா ஒருத்தர் கூட பழகியிருக்காங்க. ஒரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு, அந்த பழக்கம் வந்து வினோத்குமாருக்கு தெரிய வந்ததும், அவங்க வீட்ல வந்து அடிக்கடி வந்து சண்டை ஏற்பட்டு, ஒரு சந்தோஷமே இல்லாம பார்த்து வினோத்குமார பார்த்தாலே நித்யா வந்து எரிஞ்சு விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து அந்த குடும்பம் வந்து கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அந்த இளைஞர் கூட பழக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வினோத்குமார் சொல்லி நித்யாவ கண்டிச்சிருக்காங்க. அத வந்து எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க நித்யா. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும்போது இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நித்யா வந்து வீட்ட விட்டு ஓடி போயிறாங்க. அது இளைஞர் கூட. மன்னார்குடிய சேர்ந்த இளைஞர் இவர். போனதுக்கு அப்புறமா குடிப்பழக்கமும், கஞ்சா அந்த மாரி நெறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு வினோத்குமார். இந்த குழந்தைங்க 3மே வந்து அவங்க அம்மா போயிருந்தாலும், அந்த பெரிய குழந்தை வந்து கடையில போய் மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து, எல்லாமே கூட இருக்க தங்கச்சிக்கும், தம்பிக்கும் நல்லா பத்திரமா ஒரு அம்மா மாதிரி சாதம் வடிச்சு எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கு. பக்கத்துல உள்ள ஒரு மளிகை கடைக்காரர்ட்ட கேட்கும்போது, அவரு சொல்றாரு, "ஒரு அம்மா மாதிரி அந்த குழந்தை அந்த 2 பசங்களையும் பார்த்துக்கிட்டு, கடையில வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துக்கும். சாயங்காலம் ஆச்சுன்னா ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க உட்காந்துட்டு. சாதம் வடிச்சு எல்லாருக்கும் குடுக்கும். அம்மா போனாலும் அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ அன்பா வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தா." இந்த நேரத்துல வினோத்குமாருக்கு வந்து குழந்தைங்கள பார்க்க முடியாம, மனைவி போன பொறுப்ப அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலயும், அந்த 6 மாச காலமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பக்கோடா வாங்கி குடுத்திருக்காரு. வாங்கி குடுத்து அந்த பக்கோடா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த குழந்தைங்கள கழுத்தறுத்து கொன்றுக்காரு. கொன்னுட்டு அவங்களோட உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, "என்னோட குழந்தைங்கள நான் கொன்னுட்டேன்" அப்படின்ட்டு. அவங்க எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வந்து பார்க்கும்போது 3 குழந்தைங்களும் ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. "நான் என் குழந்தைகள கொன்னுட்டேன்" அப்படின்னு சொல்லி. எல்லா மக்களுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? உன் மனைவிய நீ வெட்டியிருக்கலாம். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்கும். ஒரு பெண் சரியில்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு குடும்பத்தோட நிலைமை இப்படிதான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து தன்னுடைய குழந்தைகள கொன்ன கொலை வழக்குல பார்த்தீங்கன்னா, அவங்களும் இதே மாரி தான் ஒரு கள்ளக்காதலுக்காக தன்னுடைய குழந்தைகள வெட்டி கொன்னாங்க. ஆனா இங்க வந்து தன் மனைவி வந்து வேற ஒருத்தர்ட்ட போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கணவர் வந்து இந்த மாரி பண்ணியிருக்காரு. மக்கள் எவ்வளோ பேர் சொல்றாங்க, எவ்வளோ பேரோ குழந்தைகள் இல்லாம வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்ல. ஆனா இந்த மாரி இருக்கக்கூடிய நல்ல குழந்தைங்கள ஏன்டா இப்படி கொல்றீங்க? அனாதை ஆசிரமத்துல விட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு ஹாஸ்டல்ல விட்டுருக்கலாம் இல்லையா? எதுக்காக இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒரு பெண் சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த மாரி தான் குடும்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. இந்த விஷயத்த பத்தி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரி இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா நாட்டுல வந்து நெறைய கொலைகள் ஏற்படுது. நெறைய சின்ன சின்ன பிஞ்சு உயிர்கள் போகுது. நெறைய பேரோட குடும்பமே நாசமா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு வந்து என்ன வந்து தண்டனை குடுத்தா, கள்ளக்காதல் பண்றவங்களுக்கு தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து கரெக்ட்டா இந்த தண்டனை குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா.